உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அந்த மாதிரி ஆயிடுது. லவ்வே தேவையில்லதான் சொல்றேன் ப்ரோ. லவ்வே யாருமே லவ்வே பண்ணாதீங்க. இருக்கிற லைஃபே வாழ்ந்துட்டு போங்க. இல்ல லவ்வே வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. வேலையை பாக்குறோமா, ஜாலியா இருந்த பசங்களோட அலையிறோமா, வந்து என்ஜாய் பண்ணோமா இருக்கலாம். நம்ம நிறைய நடந்திருக்கு. 3 லவ் பண்ணியிருக்கேன். ஒரு லெவலையும் அடி வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டாப் அவ்வளோ. இது இன்னொரு பர்சன் வந்து அவங்களோட வந்து கமிட்மெண்ட் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் சண்டை போடுறோம். திரும்பியும் அவங்க விட்டு போயிடுறாங்க. திரும்பி ஃபீலிங் ஆயிரும். அது ஒரு வருஷம் ஓடிடுது. பணம் பணம் பணம். அவங்க நம்மள்ட்ட பணம் இருக்கான்னு பாக்குறாங்க. அவ்வளோ வேற எதுவுமே எதிர்பார்க்கல. அன்பை கூட எதிர்பார்க்கல. இப்போ நம்ம ஒரு ராயல் என்ஃபீல்ட்ல வந்தோமா, இன்னொரு டாரன் ஃபீல்ட்ல வந்தா அவங்களோட போயிடுறது. அப்படி அவ்வளோதான். அதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட லவ். சந்தேகம் தேவையில்லை. ஓகே. சின்ன சின்ன சந்தேகம். அந்த சந்தேகப்பட்ட அந்த இடத்துல இனிமே லவ் இருக்காது. கடைசி வரைக்கும் சந்தேகம் தான் இருக்கும். சந்தேகம் தேவை. இப்போ நான் இப்போ இந்த இடத்துல போகிறேன், ஏன் போகிறேன்னு கேட்கணும். இப்போ கேட்காதவன் அவன் லவ்வே பண்ணலன்னு அர்த்தம். நிறைய கையெல்லாம் நிறைய அடி வாங்கி கேட்டா என்ன ஆயிடுது, லவ் பிரேக்கப் ஆயிடுது. கேட்டாலே பிரேக்கப். திரும்பி அடுத்த மாதம் சேலரி வருதா, இது மாட்டம் ஒரு நாள் இப்படியே போயிடுறது. அவ்வளோதான். இப்போ 2 நாள் முன்னாடி சேலரி வந்துச்சு, இப்போ வந்திருக்கோம். இப்போ அதே மாட்டம் அடுத்த மாதம் சேலரி வரும், வந்து இருப்போம். அதேதான் ப்ரோ. லவ்வே வேண்டாம் ப்ரோ. ஆல்ரெடி பார்த்தாச்சு எல்லாமே. நிறைய நம்ம லாஸ்டா பண்ணிக்கலாம். Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. வரேங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கமிட்மெண்ட்ற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கமிட்மெண்ட் கொடுக்கணுன்ட்டே ஓடிட்டு இருக்கோம் ஒரு ப்ரெஷரில். அப்படின்றப்போ ஒரு ட்ரீமும் ஒரு பேஷனும் உள்ள ஒரு ஆள் வந்து உங்கள் லைஃப்பில் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அக்செப்ட் பண்ணுவீங்களா? பண்ணலாம். ஓகே. ஆமாம். ஓகே. ரீசன் ஏன்னா நான் சொல்கிறேன், ஏன்னா பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈக்குவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஈக்குவலாக மணி ஸ்பெண்ட் பண்ணணும், ஈக்குவலாக கேர் கொடுக்கணும்பாங்க. ஆனால் பண்ணலான்னு சொல்கிறதே ஒரு பிரேவான விஷயம் தான். அப்படின்றப்போ நீங்கள் சொல்லுங்கள், அக்செப்ட் பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஏன் பண்ண மாட்டீங்க? நான் ஆல்ரெடி அடி வாங்கிட்டேன் ப்ரோ, அதனால பண்ண மாட்டேன் ப்ரோ. லவ்வே வேணாம்னு முடிவு பண்ணுவீங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் வேண்டாம், லவ்வே வேணாம் ப்ரோ. அதுக்கப்புறம் வருவோம். நீங்க சொல்ல பண்ணலாம். ஃபேஷன் இருந்தால் அவங்களுக்கு என்ன, நம்ம ஃபேஷன் நம்ம அவங்க பார்த்து கற்றுக்கலாம். வரப்போகிற பொண்ணு எப்படி நம்ம எப்படிங்க அவங்கள கேர் பண்ணிப்பாங்க. ஓகே. எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அந்த ஃபேஷன் கொஞ்சம் ஒரு பொறுப்பாக இருப்பாங்க. ஓகே. நீங்கள் ப்ரோ பண்ண மாட்டீங்க? ஏன் பண்ண மாட்டீங்க? லவ்வே பண்ண மாட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. லவ்வை பற்றி பேசும்போது இந்த ஒரு விஷயம் கேட்டே ஆகணும். லவ்வில் எந்த ஒரு விஷயம் தேவை, எந்த ஒரு விஷயம் தேவையில்லை? லவ்வே தேவையில்லதான் சொல்றேன் ப்ரோ. லவ்வே யாருமே லவ்வே பண்ணாதீங்க. இருக்கிற லைஃபே வாழ்ந்துட்டு போங்க. வேணாம். ஏன் ஏதோ பர்சனலாக நடந்திருக்கு? நிறைய நடந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல, நிறைய நடந்திருக்கு. 3 லவ் பண்ணியிருக்கேன். ஒரு லெவலையும் அடி வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டாப். அவ்வளோதான். இனிமேல் லவ்வே பண்ணவே கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா நிறைய கையெல்லாம் கிழிச்சு. உங்களுக்கான பர்சன் வருவாங்க. இல்ல நம்ம லாஸ்டா பண்ணிக்கலாம். 27 28 அதுவா அமையும். அப்ப பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிக்கிட்டு. அவ்வளவுதான். அதனால லவ்வே இப்போதைக்கு தேவையில்லை. லவ்வே வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. வேலையை பாக்குறோமா, ஜாலியா இருந்த பசங்களோட அலையிறோமா, வந்து என்ஜாய் பண்ணோமா இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. இது இன்னொரு பர்சன் வந்து அவங்களோட வந்து கமிட்மெண்ட் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் சண்டை போடுறோம். திரும்பியும் அவங்க விட்டு போயிடுறாங்க. திரும்பி ஃபீலிங் ஆயிரும். அது ஒரு வருஷம் ஓடிடுது. எதுக்கு நம்மளுக்கு? இது பசங்களோட ஜாலியா இருந்துட்டு ஜாலியா பண்ணலாம். அவ்வளவுதான். ஃபன் பண்ணிட்டு. நீங்க ப்ரோ? அதேதான் ப்ரோ. லவ்வே வேண்டாம் ப்ரோ. ஆல்ரெடி பார்த்தாச்சு எல்லாமே. நிறைய அனுபவித்தாச்சு. ஒன்றும் பண்ண முடியல. நிறைய அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே பணம். அவங்க நம்மள்ட்ட பணம் இருக்கான்னு பாக்குறாங்க. அவ்வளோ. வேற எதுவுமே எதிர்பார்க்கல. அன்பை கூட எதிர்பார்க்கல. அவ்வளோதான். பணம் இருந்துச்சுன்னா இருப்பாங்க. இல்லை இப்போ நம்ம ஒரு ராயல் என்ஃபீல்ட்ல வந்தோமா, இன்னொரு டாரன் ஃபீல்ட்ல வந்தா அவங்களோட போயிடுறது. அப்படி அவ்வளோதான். அதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட லவ். வேற எதுவுமே கிடையாது. இந்த ஜென்ரேஷனோட லவ் அதுதான். வேற எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லுங்க, லவ்ல எந்த விஷயம் தேவை, எந்த விஷயம் தேவையில்லை? சந்தேகம் தேவையில்லை. ஓகே. சின்ன சந்தேகம். சந்தேகப்பட்ட அந்த இடத்துல இனிமே லவ் இருக்காது.
கடைசி வரைக்கும் சந்தேகம் தான் இருக்கும். ஓகே. அது எது தேவை, எந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்? நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகே. ப்ரோ நீங்க ப்ரோ? எதுவுமே இல்லை, வேண்டாம். இப்போ சந்தேகப்பட்டு தான் ஒரு லவ் பிரிஞ்சு போகுதுங்கிறாங்க. அந்த சந்தேகம் இருந்தால் தான் லவ் இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகே. சந்தேகம் தேவை. சந்தேகம் தேவை. இப்போ நான் இப்போ இந்த இடத்துல போகிறேன், ஏன் போகிறேன்னு கேட்கணும். இப்போ கேட்காதவன் அவன் லவ்வே பண்ணலன்னு அர்த்தம். கேட்டா என்ன ஆயிடுது? லவ் பிரேக்கப் ஆயிடுது. கேட்டாலே பிரேக்கப். எனக்கு அது மட்டும் தான் போனது, வேற எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப சந்தேகப்பட்டிருக்கோம், அப்ப என்ன பண்ணி அந்த சந்தேகப்படுறதுன்னா அப்படி இல்லை. இப்போ எப்படின்னா, இப்போ ஏன் இவங்களோட பேசணும்னா அதுக்கான இப்போ நம்மள்ட்ட கேட்குறாங்க. நான் இப்போ ஒரு பிள்ளைகிட்ட பேசணும்னா கேட்பாங்க எப்படியா இருந்தாலும். இப்போ நம்ம கேட்டோம்னா அது தப்பு அவங்க பாயிண்ட்ல. அப்ப வந்து உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி ஆயிடுது. அதனாலதான் சொல்றேன், வேற எதுவுமே இல்லை. இது ஒண்ணுதான். நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் கேட்கணும். ஏன் இப்படி பண்றேன்னா, ஏன் என்னை சந்தேகப்படுறியா நீ போ. இப்ப நான் ஒரு பிள்ளைகிட்ட பேசணும்னா அதை கேட்பாங்க. நீ ஏன் பேசுன, நீ ஏன் பேசிங்கன்னு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு நம்மளுக்கு? எதுக்கு? அதுக்கு தனியா பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணோமா, மஜா பண்ணிட்டோமா, அந்த இப்படி ஜாலியா சுத்தினோமா, இன்னைக்கு ஒரு நாள் போயிடும், அவ்வளவுதான். இன்னும் ஒரு 20 நாள் ஜாலியா ஓடிக்கின்னு வேலை பார்த்துட்டு திரும்பி அடுத்த மாசம் சேலரி வருதா, 20 மாட்டம் ஒரு நாள் இப்படியே போயிடுறது, அவ்வளவுதான். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி சேலரி வந்துச்சு, இப்போ வந்திருக்கோம். இப்போ அதே மட்டும் அடுத்த மாசம் சேலரி வரும், வந்து இருப்போம். இதுனா மாசம் அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் அங்கிட்டு செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு காசு தராம இப்ப பிரச்சனை மேல பிரச்சனை வந்துக்கின்னு எதுக்கு நம்ம வடை ஜாலியா இருந்தோமா, மஜா பண்ணோமா, போயிட்டு இருக்கோம். ஓகே. லைஃப்ல இது வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஒரு வேலண்டைன்ஸ் இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணல. போயோ போடுறது கட் பண்ணி எது தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா இது வந்து ஒரு வீக் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றீங்க. என்னென்ன டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? சாக்லேட் டே, ரோஸ் டே, ஆனா முன்னாடி நாளே ரெடி ஆகி பண்ணிருவீங்களா? பிளான் பண்ணிருவீங்க? அதெல்லாம் பிளான் போட்டு அது வருஷத்துக்கு எங்க போதற்குள்ள இடம் இருக்கு. இப்ப கூட ஓயோக்குள்ள வந்து இது மேரேஜ் சர்டிபிகேட் மேரேஜ் சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டு போதும்டா. பாத்தீங்களா? அப்ப போயிருக்கீங்க. அது போன வருஷம் ப்ரோ, இந்த வருஷம் என்ன ப்ரோ எல்லாம் பண்றதுதான். நீங்க ப்ரோபோஸ் பண்றது, சாக்லேட் அடி செலக்ட். ஓகே. இந்த வருஷம் மிஸ் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, பசங்க கூட ஜாலியா இருக்கும், ஜாலியா பண்ணிட்டேன். ஓகே. February 14 இதுக்கப்புறம் தேவைப்படாது உங்களுக்கு? எனக்கு வேண்டாம் ப்ரோ. நீ வேண்டாம். தனியா யாரும் இருக்காங்க, இது மட்டும் ஜாலியா பசங்களோட இருங்க. இருந்தாலே போதும். எதுவுமே எந்த ஒரு ராங் டிசிஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. தஞ்சாவூர் நான் இப்ப இங்க வந்து வேலை பார்த்துருக்கேன், சித்தப்பா வீட்டுல தங்கி. இங்க ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சிருச்சு. இப்போ ஒரு மாசம் தான் வந்தேன், ஒரு 10 நாள். எல்லாமே சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இவ்வளவுதான் பசங்க. அவ்வளவுதான், 10 நாள் போதும், 10-20 நாள், ஒரு 5 நாள் பழகி இருப்போம், அவ்வளவுதான். 10ஆவது நாள் வெளில வந்துட்டோம். எல்லாத்தையும் கொடுத்து பழகிட்டாங்க. டப்புன்னு நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும்னாலே எப்படி முடியும்? இப்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு 10,000 ரூபாய் கொடுக்கணும். இப்ப நீ 10,000 ரூபாய் கொடுறா அப்படின்னா எப்படி கொடுப்போம் சொல்லுங்க? வீட்டுல இருந்தா இவ்வளவு செலவு பண்ணி நம்ம பாட்டுக்கு ஆடம்பரமா செலவு பண்ணி அப்பா காசுல இருக்கும்போது தியேட்டர்லாம் போவோம், கையில எடுத்து பார்ப்போம், ஜாலியா சுத்தி இருப்போம். நம்ம எதுவும் இப்ப கையில இருக்க காசு கொடுக்க என்னன்னா, வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்டு வரோமா, 3,000 ரூபாய் தான் இந்த மாசம் ஃபுல்லா செலவு பண்ணு, 2,000 ரூபாய் தான் செலவு பண்ணணும்னானே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு 2 நாள் சேலரி வந்துச்சா, 2வது நாளே காலி, அவ்வளவுதான். இந்த மாசம் ஃபுல்லா எப்படியாச்சும் ஓட்டி ஆகணும். அப்பெல்லாம் அசால்ட்டா பண்ணிருப்பாரு, ஒரு சில விஷயம் பண்ணிருப்பாங்க, ஃபேமிலி அப்படி ஒரு சில விஷயம் பண்ணிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் சொல்லுவோம் ப்ரோ. எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். ஆமா, ஏன்னா ஒரு வேலை இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் வேலைக்கு போறோம், நம்மளே நம்மளை பாத்துக்கணும்ல. இந்த நினைப்புலயே ஓடின்னு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே 30 நாள் எப்படா ஓடுன்னு தான் இருக்கு. இப்ப அந்த வீட்டு லைஃப்ல இருந்து வெளில வந்தாதான் எனக்கு கஷ்டம் தெரியுது. இல்ல அதுக்கான எஜுகேஷன் நீங்க தரலன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த ஹேண்டில் பண்றதுக்கான எஜுகேஷன் நம்ம இதுல இல்ல.